இத்தனை ஆண்டுகள்ல குதிரை ஏறி குதிரை ஏறி குதிரை ஏறி பேரம் பேசி அதிகாரத்துல இருந்த காங்கிரஸ் கட்சிக்காரன் பாராளுமன்ற தேர்தலா இருந்தாலும் இந்த செத்து போன கட்சிக்கு சீட்டு ஒதுக்கணும். சட்டமன்ற தேர்தலா இருந்தாலும் இந்த செத்து சுடுகாட்டுக்கு போன இந்த காங்கிரஸ் கட்சிக்கு சீட்டு ஒதுக்கணும். உள்ளாட்சி தேர்தலா இருந்தாலும் இந்த செத்து சுடுகாடு போன இந்த காங்கிரஸ் கட்சிக்காரனுக்கு சீட்டு ஒதுக்கணும். அது வார் எழுதப்படாத சட்டம். இந்த மண்ணோட சாபக்கேடு காங்கிரஸ் கட்சிக்காரனுக்கு கொடுக்குறோம். ஒரு தொகுதியில நின்று ஜெயிக்க முடியாத காங்கிரஸ் கட்சிக்கு அவன் காலம்புறான் பாரு, அந்த பூச்சாண்டி வேலையை காட்டுறான் பாரு. மத்தியில நாங்க இருக்கோம், மத்தியில பெரிய கட்சி, மத்தியில நாங்க பெரிய கட்சி, மத்தியில நாங்க பெரிய கட்சின்னு இத்தனை ஆண்டுகளா குதிரை ஏறி பேரம் பேசிய காங்கிரஸ் கட்சி புதுசா ஒரு கட்சி ஜெயிச்சு வந்த உடனேயே அப்படியே மறுபடியும் ஓடுறான் பாரு. எவ்வளவு பெரிய ஈனப்பைய கூட்டங்கிறத நீங்க தான் பார்க்கணும். எப்படி எவ்வளவு பெரிய ஈனப்பைய கூட்டங்கிறத பாரு. ஒரே அங்க நிக்கிறியான், விஜய்க்கு முட்டு கொடுக்குறியான், கம்யூனிஸ்ட பேசுறியான், விடுதலை சிறுத்தைகளை வாங்குறியான், வாங்க புதிய அணி அமைப்போங்கிறியான், எங்க கூட்டணிங்கிறியான். கண்ட வெக்க மாட்டேடா. அந்த தாலி கட்டின ஒருத்தன் பிள்ளை போடுறது இன்னொருத்தனாடா. இதே உங்க அரசியலாடா? இதுக்கு 4 பேர் முட்டு கொடுத்து நிக்கிறியான் பாரு. திமுக அப்படி தலையில முக்காட போட்டு மௌனம் காக்குற நீ சொல்லு, நீ பேசணும். நீ காங்கிரஸ்காரன் நீ தூக்கி அப்படியே உன் பதவி எரிஞ்சிட்டு ராஜினாமா பண்ணிட்டு நாங்க புதிய ஆட்சி வரைவு கொள்கை கோட்பாடோட நாங்க போறோம் அப்படிங்கிற அறிக்கையை விட்டுட்டு நீ போய் இணைஞ்சிருக்கணும்.